ஹே கைஸ், நீங்க 10,000 குள்ள ஒரு பெஸ்ட் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஆடியோ கூலர் புதுசா லான்ச் பண்ண இந்த ஆடியோ கூலர் நெக்ஸஸ் டேப் கண்டிப்பா வந்து சூட்டபிளா இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயருக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ, இதோட ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு டேப் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களே ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள், யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 9,400 rupees வருது. அண்ட் இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். ஸோ இதுல ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வருது. அண்ட் இது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் வந்து இருக்கு. வெல் ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎன்சி அலுமினியம் பாடியில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்பிளே 4.02 இன்ச் ஸ்க்ரீனு. டச் ஸ்க்ரீன் நல்லாவே ஒர்க் ஆகுது. ரொம்ப அல்ட்ரா சென்சிட்டிவ்னு நீங்கள் ஃபோனில் இப்போ வர ஃபோன்ஸ் மாதிரி இருக்காது தான். பட் இருந்தாலும் டச்சோட நல்ல ஒரு வைப்ரண்டான ஒரு டிஸ்பிளே கலர்ஸ் வந்து இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வெயிட்டாக இருக்குங்க. இந்த டேப் பொறுத்த வரைக்கும் நல்ல சாலிடான ஒரு பில்டு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுவேன். இந்த டேப்போட ரைட் சைடில் வால்யூம் நாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெடிகேட்டடான கீஸ் இருக்கு. பவர் ஆன் ஆஃப்க்கு, நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக், ப்ளே பாஸ்க்கு. அண்ட் பாட்டமில் டெடிகேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டே வந்து இருக்கு. பட் ஆனால் இவங்க வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் 32 GB தான் சொன்னாங்க. ஆனால் நான் செக் பண்ணும்போது 64 GB வந்து இருந்தது. ஸோ அதனால நான் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் எஸ்டி கார்டில் போடாமல் டேரெக்டாக இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே போட்டு வச்சுக்கிட்டேன். அண்ட் அடுத்து இந்த பிளேயர் யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் வேஸில் வந்து சாங்ஸ் கேட்க முடியும். லைக் இதில் 4.4mm பேலன்ஸ்டு போர்ட்டும் இருக்குது, 3.5mm போர்ட்டும் இருக்குது. 4.4mmல ரொம்ப அல்டிமேட்டாக வந்து இருக்கும். ஏன்னா இதோட பவர் அவுட்புட்டும் அதிகம் 3.5mm விட. அண்ட் ஆல்சோ இதில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்த மாதிரி விஷயம், அண்ட் இன்னும் சவுண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி விஷயம், இது எல்லாமே ரொம்ப வைடராக இருக்கும் பேலன்ஸ்டு இந்த 4.4mmல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் டைப் சி போர்ட் வந்து பாட்டமில் இருக்குது. இது வழியாகவும் வந்து நீங்கள் சாங்ஸ் வந்து கேட்க முடியும். அண்ட் இது வழியாக நீங்கள் டேக்கும் வந்து போடலாம். இதுலேயே டோல் டேக் இருக்குது, எதுக்கு டேக் போடணும்னு கேட்பீங்க. சப்போஸ் சில பேர் கேட்குறீங்க, அதனால் நீங்கள் டேக்கும் போட்டு அது அப்படியும் கேட்கலாம். இல்லை டைப் சி இயர்ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நான் டைப் சி இந்த ஆடியோ கூலர் இந்த பீஸ்ட் இயர்ஃபோன்ஸ் வந்து செக் பண்ணேன். இந்த மாதிரி டைப் சி இயர்ஃபோன்ஸும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம், டக்குன்னு ஒர்க் ஆகுது. அண்ட் ப்ளூடூத் ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத்தில் நீங்கள் ஹைரஸ் எல்டாக் கோடக் மட்டும் சப்போர்ட் வந்து இருக்குது. எல்டாக் டிடபிள்யூஎஸ் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா ஹைரஸில் நீங்கள் ஆடியோ ப்ளூடூத் வழியாகவும் கேட்கலாம். அண்ட் மற்றபடி கனெக்டிவிட்டிஸ் வைஃபை ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் ஸ்பீக்கர் கிடையாது. அண்ட் மொபைல் சிம் கார்டு அதெல்லாம் போட முடியாது. அண்ட் அடுத்து ஆடியோ குவாலிட்டி வைஸ் ஆடியோக்கு நான் வந்து ஹிபி மியூசிக் பிளேயர் தாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். எல்லாமே எஃப்ளாக்ஸ் சாங்ஸ் லோட் பண்ணி அதில் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் ஹிபி மியூசிக்கில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதில் வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் யூஎஸ்பி ஆடியோ ஆக்சஸ் இதை வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து டைப் சி இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பிட் பர்ஃபெக்டில் வந்து கேட்க முடியுது. பட் இதுவே 3.5mm இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு நார்மல் இந்த வால்யூம் கண்ட்ரோல் ஆண்ட்ராய்டோட சிஸ்டம் வால்யூம் பார் தான் யூஸ் ஆகுது. அதனால தான் இது சிஸ்டம் வைடு பிட் பர்ஃபெக்ட் மோடா என்ன அப்படின்ற விஷயம் வந்து தெரியல. ஸோ அது மட்டும் ஒரு குழப்பமாக வந்து இருக்கு. பட் ஆனால் அவுட்புட் குவாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆடியோ ஃபைல் கிரேட், சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக வந்து இருக்கு. நார்மலாக மற்ற ஃபோன்ஸ்க்கும் இதுக்கும் பார்க்கும்போது டெக்னிக்கலி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவுட்புட் போர்ட்ஸ் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸில் உங்களுக்கு 4.4mm கிடைக்காது, இதில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4.4mm ஒரு ஐஎம்ஸ் 10,000 12,000 வாங்குறீங்கன்னா ஸோ அந்த ஐஎம்ஸ்லாம் இதில் ரொம்பவே நல்லா சூட்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து அவுட்புட் இம்படன்ஸ். இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் நார்மல் ஃபோன்ஸுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். இல்லை ஒரு 2K டேக்குக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதோட அவுட்புட் இம்படன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 0.5 ohms. அதாவது எந்த அளவுக்கு அவுட்புட் இம்படன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட நீங்கள் எந்த ஆடியோ ப்ராடக்ட் ஐஎம் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதோட டிரைவரை வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எஃபிஷியண்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்னன்னா ஒரு ஐஎம் வந்து அந்த மேனுஃபேக்சர் எந்த ஒரு நோக்கத்தில் கிரியேட் பண்ணாலும் என்ன மாதிரி டியூனிங் பண்ணாலும் அதே டியூனிங் எக்ஸாக்ட்லி வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒரு கலர்டு சவுண்டா இல்லை எக்ஸ்ட்ராவாக மிட் ரேஞ்ச் ஓவர் பவர்டா இல்லை பேஸ் வந்து லூஸாக ரொம்ப பூமியாக அந்த மாதிரி வராமல் எல்லாமே டைட்டாக கரெக்டாக கண்ட்ரோல்டாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக குவாலிட்டியான ஒரு அவுட்புட் வந்து இருக்கும், க்ளீனாக இருக்கும், நாய்ஸ் இருக்காது. மொபைலில் கேட்கும்போது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது வந்து இதில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா வெல் செப்பரேட்டடாக நல்ல தெளிவாக ஒரு அந்த மிட் ரேஞ்ச் பேஸ் ட்ரபிள் எல்லாமே வந்து தள்ளி தள்ளி பக்காவாக க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ல உங்களுக்கு டுவல் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வருது. ஸோ இதுதான் வந்து டைமிங் முக்கியமான ஒரு விஷயம். ஆசிலேட்டர்ன்றது வந்து இது வந்து டைமிங் வந்து குறிக்குது. ஸோ நீங்க கேட்கும் போது நல்லா நிறுத்தி நிதானமா ஸ்டெடியா வந்து பாடும். ஸோ அதுக்கு வந்து டுவல் ஆசிலேட்டர்ன்ற விஷயம் ரொம்பவே வந்து உதவியா வந்து இருக்கும். நீங்க கேட்கும் போதே அதை உணர முடியும், நல்லா நிறுத்தி நிதானமா பாடுது அப்படின்னு வந்து தோணும். அண்ட் அடுத்த டெக்னிகாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல டுவல் டேக் அண்ட் குவாட் ஆம்பிளிஃபையர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்
சவுண்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ இதெல்லாம் டெக்னிக்கலான ஒரு விஷயம். பட் பெர்சீவ்டு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து செக் பண்ணுங்க. நான் வந்து ஆக்சுவலாக இந்த சிசிஏ எக்ஸிரா ஐஎம் ரிவ்யூ இப்போ ரீசெண்டாக போட்டிருப்பேன். இந்த எக்ஸிரா ஐஎம் ரிவ்யூலேயே வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நார்மலாக ஆப்பிள் மியூசிக்கில் கேட்கும் போதும் சரி, இல்லை அதே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஹிபி மியூசிக் வித் பிட் பர்ஃபெக்ட் மோட் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதே ஐஎம்ஸ் வந்து இந்த ஆடியோ கூலர் நெக்ஸஸ்ல வந்து போட்டு கேட்டேன். மெயினா நான் ஃபீல் பண்ண டிஃபரன்ஸ் என்னன்னா, சிசிஏ எக்ஸிராவை நான் மற்ற அந்த டிவைசஸ்ல கேட்கும்போது மிட் ரேஞ்ச் கொஞ்சம் ஓவர் பவரிங்கா வந்து இருந்தது. பட் இதுல கேட்கும்போது மிட் ரேஞ்ச் ஓவர் பவரிங்காவே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. மிட் ரேஞ்ச் கரெக்ட் லெவல்ல வந்து இருந்தது. பிளஸ் பேஸ் வந்து அந்தந்த இடத்துல இருந்தது. எல்லாமே அந்தந்த இடத்துல வெல் செப்பரேட்டடா இருந்தது. சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் மெயினா இந்த சிசிஏல வந்து டோல் டிரைவர்ல வரும். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கு வந்து பிஏ டிரைவர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது மொபைல்ஸ்ல போடும்போது எனக்கு ஈவன் அந்த பிட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணும்போது கூட அந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இன்னுமே அது வந்து டெடிகேட்டடா செப்பரேட்டா கேட்கல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அது மிட் ரேஞ்ச் டாமினேட்டடா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் அதை வந்து இதுல கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த மிட் ரேஞ்ச் டாமினேட்டடா இல்லாத மாதிரி இருந்தது. பிளஸ் அதனால ட்ரபிள் ஏரியாஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இதோட இம்படன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்க. இதோட இம்படன்ஸ் 27 ஓம்ஸ். இதோட அவுட்புட் இம்படன்ஸ் வந்து 0.5 ஓம்ஸ். ஆக்சுவலாக ஒரு கணக்கு இருக்குங்க. நீங்கள் எந்த ஐஎம் நீங்கள் வச்சிருந்தாலும் அதோட இம்படன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட 8 மடங்கு கம்மியாக உள்ள அவுட்புட் இம்படன்ஸ் உள்ள ஒரு டேப்போ வந்து யூஸ் பண்ணணும். அதாவது 8 மடங்குன்றது வந்து ஒரு மினிமம் பாஸ் லெவல் மாதிரி, அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இது 27 ஓம்ஸ். அப்போ 8 போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஓம்ஸுக்கு கீழே உள்ள டேப்பாக இருக்கணும். பட் இது 0.5 ஓம்ஸ் அவுட்புட் இம்படன்ஸ். ஸோ இதை நீங்க டேம்பிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கு மேல வரும். ஸோ இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த ஐஎம்ஸ் இந்த ஐஎம்மோட 2 டிரைவருமே இது ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு நல்ல ஒரு ட்ரூ அந்த பேலன்ஸ்டு சவுண்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. நீங்க மெயினா டிஃபரன்ஸ் என்ன பார்க்கலாம் நீங்க மற்ற ஃபோன்ஸுக்கு எதுவும் அதுனா ஒரிஜினல் டியூனிங் வந்து நீங்க வந்து கிடைக்கும். லைக் ரொம்ப ஓவர் பவரிங்கா இருக்குது, கிளீனா இருக்கும். டைமிங் மெயினா விஷயம், டைமிங் பார்க்கணும். நீங்க கரெக்டா நிறுத்தி நிதானமா ப்ரிசைஸான அந்த பீட்ஸ் வந்து எப்போ வரணுமோ எப்போ முடியணும் இது விஷயம் நல்லா இருக்கும். டிகே வந்து நல்லா இருக்கும். ஒரு அந்த சாங்கோட அந்த வார்த்தைகள் முடிகிற இடத்த நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. அண்ட் சவுண்ட் ஸ்டேஜில் வந்து நல்ல டிஃபரன்சஸ் வந்து பார்ப்பீங்க. இதெல்லாம் பெரிய டிஃபரன்சஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். மெயினாக வந்து சவுண்ட்ஸ் வந்து கிளீனாக பியூராக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் கேட்கும் போதும் ரொம்ப இறைச்சலாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஆடியோ கூலரில் இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி டேப்லாம் நம்ம 2000 3000 ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி டிஜிட்டல் ஆடியோ பிளேயரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு டிவைஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி தான் சொல்லுவேன். பட் இது வந்து ஒரு ஆடியோஃபைல் கிரேட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தோணாது. பட் இது கண்டிப்பாக வந்து ஒரு ஆடியோஃபைல் கிரேட் மியூசிக் பிளேயர் தான். பட் இப்போ இதில் இருக்கிற சில மிஸ் ஆகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் மியூசிக் பிளேயர். ஸோ அதனால ஆண்ட்ராய்ட் அப்படின்றதுனால எல்லாருக்குமே உங்களுக்கு பழக்கப்பட்டது தான். நீங்கள் என்ன ஆப்ஸ் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் பிளே ஸ்டோர் இருக்குது. ஒய்ஃபை நீங்கள் இது பண்ணி ஒய்ஃபை மூலயமா நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் எந்த ஆப் வேணால் இறக்கிக்கலாம். அண்ட் இதில் ஆல்ரெடி ஆப்பிள் மியூசிக், அமேசான் மியூசிக், ஸ்பாட்டிஃபை, இபி மியூசிக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரலி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து அது வந்து நம்மளுக்கு சாம்பிள் ரேட்டு குறைக்கும். அதில் வந்து எஸ்ஆர்சி சாம்பிள் ரேட் கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 48 கிலோஹெர்ட்ஸை குறைச்சி விட்ரும். அதனால நம்ம வந்து பிட் பர்ஃபெக்ட் கிளப் மோடில் கேட்கணும். டைப் சி அதனால ஒரு டேக் யூஸ் பண்ணுங்கள், ஹிபி மியூசிக் யூஸ் பண்ணுங்கள் இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அப்படின்னும் போது இதுவும் ஒரு ஆண்ட்ராய்டு அப்படின்னும் போது இதில் சிஸ்டம் வைடு எஸ்ஆர்சி இருக்கா இல்லையா அப்படின்றது நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணேன். பட் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக தான் வந்து இருக்குது. ஏன்னா அவங்களும் வந்து சொல்லலை இதில் சிஸ்டம் வைடு எஸ்ஆர்சி இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. மற்றபடி நீங்கள் 4.4 mm யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். டிஎஸ்டி ஃபார்மேட் சப்போர்ட் இருக்குனால அந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். சப்போஸ் இது வந்து இது குறைக்குதுன்னு வச்சுக்க, சாம்பிள் ரேட்டை வந்து கம்மி பண்ணுதுன்னு வச்சுக்கினாலும் மற்ற ஃபேக்டர்ஸில் இது வந்து பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. லைக் அந்த டோல் டேக்காக இருக்கட்டும், அண்ட் 4 ஆம்பிளிஃபையர் உள்ள விஷயமா இருக்கட்டும், அண்ட் அவுட்புட் இம்படன்ஸ் 0.5 ஓம்ஸ் தான் வந்து இருக்குது. டுவல் ஆசிலேட்டர்ஸ் வந்து இருக்குது. டைமிங் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா க்ளீனான சவுண்ட்ஸுக்கும், சவுண்ட் ஸ்டேஜ் பெட்டராக பண்ணுறதுக்கும், டிகே நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், அண்ட் முக்கியமானது வந்து அந்த பேலன்ஸ்டான சவுண்டிங்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, க்ளீன் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வைஃபை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் வைஃபைலாம் ஆன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஆப்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுது இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். ஸோ மேபி அதே ஹீட்டில் நீங்கள் ஒரு மீடியம் ஹீட் இருக்குது, பட் அதே ஹீட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேகும் ஆகுது. ஸோ இதில் ஹீலியோ P22 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் இது. ஸோ அதனால ரொம்ப இப்போ இருக்கிற நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி வந்து எஃபிஷியன்ட்லி நீங்கள் அட் அ டைமில் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம், எல்லா ஆப்பும் யூஸ் பண்ணலாம். பட் அட் அ டைமில் இந்த மாதிரி மொபைல் டேட்டா, வைஃபை,
ப்ளூடூத் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் லேகும் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து இப்போ இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டே இருக்குமா, ப்ளே ஆகிட்டே இருக்கும். பட் திடீர்னு இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா சாங்கே கேட்காது. ஆனால் இங்கே ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும், ஆனால் சாங் கேட்காது. இது வந்து ஏதாவது ஆப்போட ப்ராப்ளமா இல்லை வந்து இந்த போர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரியல. டைப் சினே ஆகுது அண்ட் 3.5 ஜாக்ல யூஸ் பண்ணும்போது ஆகுது. இது வந்து இன்பிட்வீன் அப்பப்போ நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மற்றபடி இதோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப். ஸோ ஆண்ட்ராய்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களோ அது எல்லாமே இருக்கும். அடிஷ்னலி இதில் என்னன்னா ஆட்டோ ஷட் டவுன் ஃபீச்சர் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். அது ஒரு நல்ல விஷயம் தான், பேட்டரி வந்து சேவ் பண்ணும். அண்ட் அடுத்து பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. 3000 mAh ஆஃப் பேட்டரி தான். பட் ஆனால் 2 ஹவர் 3 ஹவர் கூட ஆகும் ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து சார்ஜ் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த கேபிளில் தான் சார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் நான் OnePlusோட 100 வாட்ஸ் சார்ஜரில் கூட பண்ணேன். பட் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ எல்லா அடாப்டர்லையுமே ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் நடக்கும். இந்த டிவைஸ்க்கு என்ன இன்புட் சப்போர்ட் ஆகுமோ அதுதான் அது எடுத்துக்கும். அண்ட் பிளேபேக் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒயர்டில் ஆஃப்லைன் சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒன் டே அவங்களுக்கு சாலிடாக வந்து வந்துடும். மேபி வந்து ஒயர்லெஸில் இந்த மாதிரி ஒய்ஃபைலாம் ஆன் பண்ணி ப்ளூடூத்லலாம் கேட்குறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு நாளைக்குள்ளே, அதாவது அந்த 8 ஹவர்ஸ்க்குள்ளே அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பட் ஹீட்டும் ஆகும், கொஞ்சம் லேகும் ஆகும். அதுவும் ஒரு விஷயம். மொத்தத்தில் அவ்வளோதான் இந்த ஆடியோ கூலர் நெக்ஸஸ் டிஜிட்டல் ஆடியோ பிளேயருக்கான ரிவ்யூ. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹைஃபை ஆடியோ ஃபைல் கிரேட் மியூசிக் பிளேயர் தான். நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியும் வந்து இருக்கு, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாகவும் வந்து இருக்கு. ஸோ மொத்தத்தில் இது நல்லா தான் இருக்கு. ப்ரைஸ் வந்து 9400. பட் இந்த ப்ரைஸ் இது ஒர்த்தா இல்லையான்னு வந்து நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஓகே தான். பட் ஆஃப்லைன் சாங்ஸுக்கு பெட்டர். ஆன்லைன் சாங்ஸ் ஒய்ஃபை எல்லாத்தையும் ஒன்னா யூஸ் பண்ணீங்கன்னா ஹீட் ஆகுது, கொஞ்சம் லேகும் வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங்.